நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய் மொச்சை புளிக்குழம்பு. அதாவது இது வந்து கோவை ஸ்பெஷல். இதுக்கு வந்து மொச்சை வந்து நம்ம ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துகிட்டு தனியாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெசிபீஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். கத்திரிக்காய் மொச்சை புளிக்குழம்பு இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே காமிக்கல. நான் டைரெக்டாக என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு. இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதக்கிட்டு இது வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை, நார்மலாக வந்து வேர்க்கடலை ஆட் பண்ண மாட்டோம். இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாய் 3. இது கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1/4 மூடி. தேங்காய் வந்து நம்ம ஏன் வதக்குறோன்னா, அதாவது சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த புளிக்குழம்பு வந்து. தென் தேங்காய் போட்டால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் வெளியில் வச்சுருந்தா. இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் எப்போவுமே என்னென்னா கெட்டு போகக்கூடாதுன்னா நீங்கள் தேங்காய் வந்து வதக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மல்லித்தூள். இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தான் யூஸ் பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். எப்போவுமே மொச்சை கொட்டை இதெல்லாமே வாயு. அதனால் நம்ம எப்போவுமே என்ன பூண்டு, பெருங்காயம் போட்டுட்டோம்னா அந்த வாயு தொல்லை எல்லாமே இருக்காது. நம்ம அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பூண்டு இதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 15 பல் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி, ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும். நாட்டு தக்காளின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்குறோம். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வெந்துருட்டோம். இதுக்கிடையில் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதாவது இப்போ ஆறிடுச்சு. எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சிக்கிறேன். கத்திரிக்காயை நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு இது வந்து ஒரு 3 கத்திரிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியில் போடணுன்னா கருப்பாயிடும். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து மொச்சை, அதாவது 30 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 3 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். அதாவது 30 மினிட்ஸ்லாம் பத்தாது. நம்ம வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் அளவுக்கு
நம்ம ஊற வச்சுக்கணும். அப்போனா வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். ஒரு விசில்லையே நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 4 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது இந்த மொச்சையில். நான் வந்து ஆக்சுவலாக மொச்சை வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காயை கம்மி பண்ணிவிட்டு மொச்சை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மொச்சை வந்து ஜாஸ்தி போட்டால் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. கத்திரிக்காயும் மொச்சையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அரைச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் மொச்சை புளிக்குழம்பு ரெடி. நான் புளிக்குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.